தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ரூபர்ட் சாண்ட்ரஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் த க்ரோ. கோதிக் சூப்பர் ஹீரோ திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆக்ஷன் கிரைம் ஃபேண்டசி படமா வெளிவந்திருக்குது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, வின்சென்ட் ரோக் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுவார். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, தன்னுடைய நித்திய ஜீவனுக்கு ஈடா பல்லாயிரம் ஆத்துமாக்களை நரகத்துக்கு அனுப்பணும். அதான் அதனுடைய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பல்லாயிரம் ஆத்துமாக்களை நரகத்துக்கு அனுப்புவாரு ரோக். நிகழ்காலத்துல ஷெல்லியின் தோழியின் காதுல ஏதோ ஒரு மந்திரத்தை முணுமுணுக்க, இதை கேட்ட ஷெல்லியின் தோழி தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க. மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற ஷெல்லியை தேடி ரோக்கனுடைய ஆட்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரும்போது எரிக் ஷெல்லியை காப்பாத்துறாரு. அங்கிருந்து தப்பிச்சு போன அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கும் போது கொலை பண்ணிடுறாங்க அவங்கள. திடீர்னு கண் வைத்து பார்க்குற எரிக் நரகம் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அங்கிருந்து எப்படி நிஜ உலகத்திற்கு வந்தாரு, அதுக்கப்புறம் தன்னுடைய காதலே எப்படி உயிர் பெற வச்சாரு, ஷெல்லிக்கும் ரோகுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றி நம்ம அலசணும் அப்படின்னா, த க்ரோ பட வரிசையில் கடைசியாக வெளிவந்த படம் 1994. ஸோ அதற்கு பிறகு இப்போ தான் இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை ரூபர்ட் சாண்ட்ரஸ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கார். அதாவது வின்சென்ட் ரோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற டேனி ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய முக பாவனையிலேயே கதிகலங்க வைக்கிறாரு படத்தை பார்க்குறவங்கள. அதே போல எரிக் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற பில் கார்ஸ் ஆகட்டும், ஷெல்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற இட்விக்ஸ் ஆகட்டும், அதாவது ரொமான்ஸ் ஆகட்டும், காதல் காட்சிகள் ஆகட்டும், ரொம்பவே நெருக்கம் காட்டுறாங்க. அதாவது எரிக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நிஜ உலகத்துக்கு வந்து நிஜ உலகத்துல மக்களை கொல்ற காட்சி ரணகலம் அப்படின்னு சொல்லி ஆகணும். குறிப்பா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சண்டை காட்சி மெய் சிலிக்க வைக்குது. சண்டை காட்சிகள் பயங்கரமா இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தினுடைய திரைக்கதை மெதுவா போனாலும் படத்துக்கு தோல்வை ஏற்படுத்தலை. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டீவ் ஆனிஸனுடைய ஒளிப்பதிவும் போல்கரின் பின்னணி இசையும் தான் இந்த படத்துக்கு வலு சேர்க்குது. அதாவது இந்த படத்துல சொல்லியே ஆகணும், நிஜ உலகத்துக்கு வந்த அந்த நிஜ மக்களை கொன்ற சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்சியை பார்க்கும்போது ரணகலமாக இருக்குது. இந்த படத்தில் அதீத வன்முறை காட்சிகளும் ரொமான்ஸ் காட்சிகளும் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, கதை மற்றும் திரைக்கதை. அதே போல் பின்னணி இசை, ஒளிப்பதிவு இந்த படத்தினுடைய ப்ளஸ். இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அதாவது கிளைமேக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த படம் ஓடிட்டே இருக்கு. அதான் இந்த படத்தினுடைய நெகட்டிவ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஆக்ஷன் கிரைம் ஃபேண்டசி படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.